எதிர்க்கட்சி திமுகவுக்குள் உட்கட்சி பூசலும் உடன்பிறப்புகளின் அதிருப்தியும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதற்கு முதன்மை காரணமாக அமைந்திருப்பது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் செயல்பாடுகள்தான். அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடேறி கொண்டிருக்கும் வேளையில் எதையும் நேரில் சென்று சந்திக்காமல் வெறும் அறிக்கைகளுடன் கடந்து போகிறார் என்ற குற்றச்சாட்டு கட்சி வட்டாரத்திலேயே வெடிக்க தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தாவேகா அரசு பதவியேற்றதிலிருந்தே திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் பாய்ந்து வருகின்றன. முதல்வர் விஜயை விமர்சித்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். அன்று இரவே ஜாமீனில் வெளியே வந்தாலும் அந்த கைது சம்பவம் கட்சி வட்டாரத்தை உலுக்கியது. அடுத்த சில நாட்களிலேயே முதல்வர் விஜய்க்கு பகிரங்கமாக எலும்பை உடைப்பேன் என மிரட்டல் விடுத்த வழக்கில் விளாத்திகுளம் எம்எல்ஏ மார்க்கண்டையன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த இரு முக்கிய கைதுகளின் போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் கண்டன அறிக்கைகள் மட்டுமே வெளியிட்டு தங்களின் கடமையை முடித்துக் கொண்டனர். பொதுவாக எதிர்க்கட்சியாக இருக்கும் போதே தங்கள் கட்சி பிரதிநிதிகள் அல்லது தொண்டர்கள் கைது செய்யப்பட்டால் தலைவர்கள் உடனடியாக நேரில் சென்று சிறையிலேயோ அல்லது காவல் நிலையத்திலேயோ சந்தித்து ஆதரவு தெரிவிப்பது வழக்கம். ஆனால் தலைமை தரப்பில் இருந்து எவ்வித நேரடி கள ஆதரவும் இல்லாததால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தலைமையே நேரில் வர தயங்கும் போது நாங்கள் எவ்வாறு ஆளும் கட்சிக்கு எதிராக துணிச்சலாக போராடுவது என உடன்பிறப்புகள் புலம்ப தொடங்கியுள்ளனர். சட்டமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கும் அதிமுக கூட அரசாங்கத்தை கண்டித்து வீதிக்கு வீதி வந்து தொடர் போராட்டங்கள் நடத்தி வருகிறது. அப்படி இருக்கும்போது மாநிலத்தின் பிரதான எதிர்க்கட்சியான திமுகவும் அதன் எதிர்க்கட்சி தலைவரும் அறிக்கை அரசியலோடு தங்களை முடக்கிக் கொள்வது கட்சிக்கு மிக பின்னடைவை ஏற்படுத்தும் என்கின்றன. திமுக ஆட்சி காலத்தில் தாவேகா தலைவராக இருந்த விஜய் சிவகங்கையில் காவல் நிலைய காவலில் உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்திற்கு ஆதரவாக சென்னையில் பிரம்மாண்ட போராட்டத்தை களத்தில் இறங்கி நடத்தினார். மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவின் அடுத்த முகமாக முன்னிறுத்தப்படும் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்பின் அழுத்தத்தையும் முக்கியத்துவத்தையும் இன்னும் உணரவில்லையே என்ற கேள்வி தொண்டர்களிடையே எழுந்துள்ளது. களத்திற்கு வந்து தொண்டர்களுக்கு பாதுகாப்பாக நிற்காத ஒரு தலைவரை நம்பி வரவிருக்கும் தேர்தல் காலங்களில் எவ்வாறு இறங்குவது என்ற அதிருப்தி குரல்கள் திமுகவிற்குள் தீவிரமடைந்து வருகின்றன. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியினுடைய செயல்பாடுகளை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.